விவேகானந்தரின் பொன்மொழிகளும் தத்துவங்களும். விவேகானந்தரை பற்றி அறியாதவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. அவர்தான் வாழ்ந்த காலம் மட்டும் அல்லாது தனது பொன்மொழிகளாலும் தத்துவங்களாலும் இன்றளவும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று கூறலாம். குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர் கூறிய அறிவுரைகள் அவர்களது வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்று கூறினால் அது மிகையாகாது. விவேகானந்தர் அனைத்து துறைகளைப் பற்றியும் பல தத்துவ விளக்கங்களை தந்துள்ளார். அவரது ஒவ்வொரு வரிகளும் பல அர்த்தங்கள் கொண்டவை. இங்கே இந்த காணொளியில் உங்களுக்காக விவேகானந்தரின் அர்த்தமுள்ள தத்துவங்களும் மற்றும் பொன்மொழிகளும் 9 தலைப்பின் கீழ் தொகுத்து வழங்கியுள்ளோம். அனைவரும் காண வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தலைப்பு: உத்வேகமூட்டும் விவேகானந்தர் பொன்மொழிகள். 1. அடக்கப்படாமல் உள்ள மனமும் அறவழியில் செலுத்தப்படாத மனமும் நம்மை எப்போதும் கீழ் நோக்கியே இழுத்துச் சென்று அழைத்துவிடும். அடக்கப்பட்ட மனமும் அறவழியில் செல்லும் மனமும் நமக்கு பாதுகாப்பை அளித்திடும். உலக பந்தங்களில் இருந்து விடுதலை அளிக்கும். 2. எல்லா பெருமையையும் எல்லா ஆற்றலையும் எல்லா தூய்மையையும் ஆன்மா தூண்டுகிறதே தவிர ஆன்மாவை தூண்டுவது எதுவும் இல்லை. 3. 1000 ஆண்டுகள் கங்கையில் நீராடிய போதிலும் சரி, அல்லது 1000 ஆண்டுகள் காய்கறி உணவையே உண்டு வந்தாலும் சரி, உன்னுள்ளே இருக்கும் ஆன்மீகம் விழிப்படையாவிட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை. 4. மக்களுக்கு சேவை செய்யும் தொண்டே மகேசனுக்குச் செய்யும் தொண்டு. நாத்திகனுக்கு தரும சிந்தனை இருக்கலாம், ஆனால் மதக்கோட்பாடு இருக்க இயலாது. மதத்தில் நம்பிக்கை வைத்தவனுக்கு தரும சிந்தை அவசியம் இருக்க வேண்டும். 5. கபடம் இல்லாத நாத்திகன் வஞ்சகனை விட சிறந்தவன் ஆவான். காமம், பொன்னாசை இவைகளால் ஆளப்படும் அற்பர்கள் பொருட்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்லர். 6. நமக்கு பல அனுபவங்களை பெற்றுத்தர இந்த உலகம் படைக்கப்பட்டது. இங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளும் நம்மால் அனுபவிக்கப்பட வேண்டியது என்பதில் சந்தேகமில்லை. அதற்காக அது வேண்டும், இது வேண்டும் என யாரிடமும் கேட்காதே. வேண்டுதல் ஒரு பலவீனமாகும். இந்த வேண்டுதல்தான் நம்மை பிச்சைக்காரர்களாக்குகிறது. நாம் அனைவரும் ராஜகுமாரர்கள், பிச்சைக்காரர்கள் அல்ல. 7. கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதைக் கட்டுப்படுத்தி அமைதியாய் இருப்பது கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக் கொள்ள வேண்டும். 8. ஏதாவது தவறு செய்துவிட்டால் ஐயோ, நான் தீயவன் ஆகிவிட்டேனே என்று வருத்தப்பட வேண்டாம். நீ நல்லவன்தான். ஆனால் இன்னும் உன்னை நல்லவனாக்க முயற்சி செய்ய வேண்டும். 9. மனிதனை உருவாக்குவதில் இன்பமும் துன்பமும் சமபங்கு வகிக்கின்றன. சில நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே மனிதனுக்கு சிறந்த ஆசானாக அமைகிறது. நன்மையைப் போல் தீமையில் இருந்தும் மனிதன் பாடம் கற்றுக்கொள்கிறான். 10. உதவி செய், சண்டை போடாதே, ஒன்றுபடுத்து, அழைக்காதே, சமரசமாய் இரு, சாந்தம் கொள், வேறுபாடு காட்டாதே. சமுதாயத்திற்கு விவேகானந்தரின் பொன்மொழிகள். 11. தீமையை எதிர்க்காதீர்கள், அகிம்சையே மிக உயர்ந்த ஒழுக்க லட்சியம் என்று ஆச்சாரியார்கள் உபதேசித்து இருக்கிறார்கள். இந்த உபதேசத்தை நம்மில் சிலர் அப்படியே கடைப்பிடிக்க முயல்வோமானால் சமுதாய அமைப்பே இடிந்து தூள் தூளாகிவிடும். 12. அயோக்கியர்கள் நம் சொத்துக்களையும் நம் வாழ்க்கையையும் பறித்துக் கொண்டு தங்கள் விருப்பப்படி நம்மை ஆட்டி வைப்பார்கள். இது நமக்குத் தெரியும். இத்தகைய அகிம்சை சமுதாயத்தில் ஒரேயொரு நாள் கடைப்பிடிக்கப்பட்டாலும் கூட பெரும் நாசமே விளைவாக இருக்கும். 13. எவர் ஒருவருடைய நெஞ்சு ஏழை மக்களுக்காக துயரத்தில் அழுமோ அவரையே நான் மகாத்மா என்பேன். அன்பு நெறியிற் சென்று உலகம் உய்வடைந்திட வழிகளைக் கூறும் முறை மதம் எனப்படும். 14. இவ்வுலகில் பிறந்த நீங்கள் அதற்கு அடையாளமாக ஏதேனும் விட்டுச் செல்லுங்கள். இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமற் போய்விடும். 15. வலிமையின்மையே ஒருவனின் துன்பத்திற்கு காரணம். நாம் பலவீனமாக இருப்பதாலேயே பொய்யும் திருட்டும் ஏமாற்று வேலைகளும் இன்னும் நம்மை விட்டு அகலவில்லை. 16. உலகில் உள்ள மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, நீ உண்மை என்னும் பாதையிலிருந்து அணுவளவேனும் பிறழாமல் கவனமாக இருக்க வேண்டும். 17. மனிதப் பிறவிதான் பிரபஞ்சத்திலேயே மிகச் சிறந்ததாகும். எல்லா மிருகங்களைக் காட்டிலும் எல்லா தேவர்களைக் காட்டிலும் மனிதர்களே உயர்ந்தவர்கள்.
மனிதர்களைக் காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. 18 பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல, அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, தவம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. 19 மற்றவர்களின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்வதுதான் நம்முடைய தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும். 20 உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது. நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு மதம் காரணம் அல்ல, மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம். இளைஞர்களுக்கான பொன்மொழிகள். 21 வீரர்களே, கனவுகளிலிருந்து விழித்தெழுங்கள், தளைகளிலிருந்து விடுபடுங்கள். இளைஞனே, வலிமை, அளவற்ற வலிமை, இதுவே இப்போது தேவை. சிறந்த லட்சியத்துடன் முறையான வழியை பின்பற்றி தைரியத்துடன் வீரனாக விளங்கு. 22 நீ செய்த தவறுகளை வாழ்த்து. அவைகள் நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருந்திருக்கின்றன. உனக்குத் தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. 23 அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தைக் கொண்டு வந்து தந்தே தீரும். உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவைதான் செய்ய முடியும். 24 நமது நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது. வீரர்களாகத் திகழுங்கள். இளைஞர்களே, தேச முன்னேற்றம் என்னும் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களைக் கொடுங்கள். 25 இளைஞர்களே, உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருக்குமானால், என்னை நம்புவதற்குரிய தைரியம் இருக்குமானால், ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பேன். 26 சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் துரத்தியாக வேண்டும். சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்ப்பது என்பது பொருள். நமது நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது. வீரர்களாகத் திகழுங்கள். 27 தன்னம்பிக்கை கொண்டிருந்து ஒரு சிலருடைய வரலாறு உலக சரித்திரம் ஆகும். அளவற்ற பலமும் பெண்ணைப் போல் இரக்கமுள்ள இதயமும் பெற்றவனே உண்மை வீரன். 28 ஓ சிங்கங்களே, நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறித் தள்ளுங்கள். சுயநலம் என்பதை அறவே தூர எறிந்துவிட்டு வேலை செய்யுங்கள். உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம். என் குழந்தைகளான நீங்கள் என்னைவிட 100 மடங்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 29 உலகம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள். தன்னை சரிப்படுத்திக் கொள்பவனை உலகை சரிப்படுத்த தகுதியானவன். 30 சுடுகாட்டுக்கு அப்பாலும் நம்மைத் தொடர்ந்து வருகிற ஒரே நண்பன் நல்லொழுக்கமே. மற்றவை யாவும் மரணத்துடன் முடிந்துவிடும். ஊக்கமூட்டும் விவேகானந்தரின் பொன்மொழிகள். 31 மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான். பிறரிடமிருந்து நல்லனவற்றைக் கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பாவான். 32 நீ உன்னை பலவீன் என்று ஒருபோதும் சொல்லாதே. எழுந்து நில். தைரியமாக இரு, வலிமையாக இரு. பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீதே சுமந்து கொள். 33 சுதந்திரமானவாக இரு. எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. நான் உறுதியாகச் சொல்வேன், உனது கடந்த கால வாழ்க்கையை நீ பின்னோக்கித் திரும்பிப் பார்ப்பாயானால், நீ வீணாக எப்போதும் மற்றவர்களிடமிருந்து உதவியைப் பெற முயற்சி செய்தால் வராமற் போனதைக் காண்பாய். வந்த உதவிகள் எல்லாம் உனக்குள்ளிருந்தவையாகத்தான் இருக்கும். 34 செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உனது மனதை உயர்ந்த இலட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து. அதிலிருந்து நல் செயல்கள் விளையும். 35 வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கை ஆகும். சுயநலம் என்பதை அறவே தூர எறிந்துவிட்டு வேலை செய்யுங்கள். என் குழந்தைகளான நீங்கள் என்னைவிட 100 மடங்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 36 நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். 37 பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தைக் குறித்து சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையைக் குறித்து சிந்திப்பதுதான். மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையைப் பற்றி போதிப்பாயாக. 38 நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ
அப்படி நம்மை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. நாம் இப்போது இருக்கும் நிலை நம்முடைய முன்வினைகளின் பலன் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதை நாம் நமது தற்போதைய செயல்களால் உண்டாக்கிக் கொள்ள முடியும் என்பது வெளிப்படை. 39 நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். 40 நீ பற்றற்றிரு மூளையின் பகுதிகள் வேலை செய்யட்டும், ஆனால் ஓர் அலை கூட மனத்தை வெல்ல இடம் கொடுக்காதே. ஓர் அந்நியன் போலவும் வழிப்போக்கன் போலவும் வேலை செய், ஆனால் உன்னை தளைகளுக்கு உள்ளாக்காதே. அது அஞ்சத்தக்கது. மாணவர்களுக்கு விவேகானந்தரின் பொன்மொழிகள். 41 பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். 42 கல்வி மூலம் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. தன்னம்பிக்கை மூலம் தன்னுள் உறங்கிக் கிடக்கும் ஆன்மா விழித்துக் கொள்கிறது. கைக்கோ வாளுக்கோ ஆற்றல் ஏது? ஆற்றல் முழுவதும் ஆன்மாவிலிருந்தே வெளிப்படுகிறது. 43 நமது சொந்த மனப்பான்மைதான் நமக்கு ஏற்றாற்போல் உலகத்தை தோன்றும்படி செய்கிறது. நமது எண்ணங்களே பொருள்களை அழகு பொருந்தியவை ஆக்குகின்றன, நமது எண்ணங்களே பொருள்களை அவலட்சணமாக்குகின்றன. இந்த உலகம் முழுவதும் நமது சொந்த மனதிலேயே அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றையும் சரியான முறையில் புரிந்து கொள்ளக் கற்றுக்கொள். 44 பிறர் முதுகுக்குப் பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டிக் கொடுப்பது மட்டும்தான். உலகம் எவ்வாறு நடக்கின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில்தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். வாழ்வில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகம் இருக்க வேண்டும். 45 ஒரு முகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவைப் பெறலாம். இந்த வழிதான் அறிவைப் பெறுவதற்குரிய ஒரே வழி. எந்தவொரு வேலையானாலும் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர மேலும் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம். இந்த ஒரு குரல், ஒரே தட்டுதல் இயற்கையின் கதவுகளை திறந்து ஒளி வெள்ளங்களை வெளியே பாய்ந்தோடச் செய்கிறது. 46 ஒழுக்கம் உள்ளவனாக இரு. தைரியம் உள்ளவனாக இரு. இதயபூர்வமான உறுதி பிறழாத ஒழுக்கத்தில் நிலைபெற்றிரு. மத சம்பந்தமான தத்துவ உண்மைகளைப் போட்டு உனது மூளையைக் குழப்பிக் கொள்ள வேண்டாம். 47 சுயநலமே ஒழுக்கக்கேடு. சுயநலமின்மையே நல்லொழுக்கம். இதுதான் ஒழுக்கத்திற்கு நாம் கொடுக்கூடிய ஒரே இலக்கணம் ஆகும். 48 தேவையற்ற விஷயங்களிலும் வீண் வதந்திகளிலும் மனதை அலட்டிக் கொள்வதால் நம் ஆற்றல் சிதறி வீணாகிறது. எப்போதும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் மட்டும் ஈடுபடுங்கள். 49 லட்சியமில்லாதவன் இருட்டான பாதையில் தடுமாறி சென்று கொண்டிருப்பான். எனவே குறிக்கோளை ஏற்று வாழுங்கள். வலிமை, வளமை, அறிவுக்கூர்மை கொண்ட இளமை காலத்திலேயே இறைவனை அறிய முயலுங்கள். மாபெரும் வீரனே, உறக்கம் உனக்குப் பொருந்தாது. துணிவுடன் எழுந்து நில். 50 உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய்.